ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒன் டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மார்னிங் எழுந்திரிச்சி வந்து பார்த்திங்கன்னா செடிக்கு வந்து மணி பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா மேலே மாட்டிடணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிட்டு ஃபிஷ் டேங்கில் வந்து பார்த்திங்கன்னா அல்லிப்பூ செடி இருந்தது. ஸோ அது வந்து இப்போ தான் மொக்கு வந்திருந்தது. வெயில் அடிக்கடிக்க தான் விரியும். அதையும் கட்டிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோஸ் செடியில் நிறைய பூ பூத்துருந்தது. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா சமைக்கலாம்னு சொல்லி வந்துட்டு முட்டை வறுவல் தான் வந்து பார்த்திங்கன்னா செய்ய போகிறோம். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். முட்டை வந்து பார்த்திங்கன்னா உடச்சி வச்சிட்ருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா மதியானத்துக்கு சிக்கன் எட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. நாட்டுக்கோழி எட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் கொஞ்சம் சிம்பிளாகவே தான் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சோம். எண்ணெய் ஊற்றி எல்லாம் வெங்காயம்லாம் போட்டு வதக்கிட்டு முட்டையில் வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் அப்படி உள்ள ஊற்றிட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். கடைசியாக பெப்பர் பவுடர் போட்டு ஒரு கலரி விட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணிட்டேன். மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா முட்டை வறுவல், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரசம், அதெல்லாம் தான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காஃபி குடிக்கலாம்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா காஃபி இல்லை, டீ சாப்பிட்லான்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் டீ தான் போட்டுட்ருக்கேன். அதையும் போட்டு குடிச்சிட்டு அப்போ சிக்கன் எட்டு வரான்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு அம்மா வந்து பார்த்திங்கன்னா இங்கே சிக்கன் அப்போ எட்டு வந்துட்டாங்க. அம்மா வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து மசாலா ரெடி பண்ணுறதுக்காக வெங்காயம் வதக்கிட்டு இருந்தாங்க. நானும் என் தம்பி வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி செய்கிறதுக்காக கொஞ்சம் புதினா கொத்தமல்லி எல்லாம் வந்து வேணும்னு சொல்லி இங்கே வெஜிடபிள் ஷாப் போய் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்தோம். அங்கே கொஞ்சம் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால் காய்கறி கடைக்கு போய் வாங்கிட்டு திருப்பி வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா போய்கிட்டு இருக்கோம். இப்போ காய்கறிலாம் வாங்கிட்டு வந்தாச்சு. அது ஒரு ஓரமாக வச்சு ஆனால் அங்கேருந்து கேட்டு ஓப்பன் பண்ணவே வந்து பார்த்திங்கன்னா செமைய குழம்பு வாசம். அம்மா வந்து பார்த்திங்கன்னா குழம்பு ரெடி பண்ணிட்டாங்க. அது நல்லா கொதிச்சிட்ருந்தது. நான் பிரியாணிக்காக வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி புதினா கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அது கட் பண்ணி வச்சுருந்தேன். கூடவே வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா புதினாவும் கொத்தமல்லியும் போட்டு அரைக்கலாம்னு சொல்லி அதையும் அரைச்சி வச்சேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து காய்கறிலாம் வாங்கிட்டு வந்து தனியாக எடுத்து வச்சுருந்தாங்க. ரொம்பலாம் வாங்கல, அளவாக தான் வாங்கிட்டு வந்தோம். புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை தக்காளி பச்சை மிளகா தான் எடுத்து வந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சுட்டேன் இஞ்சி பூண்டு புதினா கொத்தமல்லி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா வந்து பிரியாணிக்கு வந்து வேணும்னு சொல்லி அதையும் கழுவி வச்சேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். ஸ்பைசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சிட்டேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ்லாம் உள்ளே போட்டுக்கிட்டேன். இப்போ கூடவே வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாவும் வெங்காயமும் போட்டு அது நல்லா வதக்கி விட்டுட்டேன். ஸோ வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனால் தான் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரைத்தாக்காக வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அது கூட கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். இப்படி செஞ்சால் ரைத்தா நல்லாயிருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிட்டு இருக்குது. சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. அதனால் ஆஃப் பண்ணிட்டாங்க அம்மா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கூடவே வந்து பார்த்திங்கன்னா தக்காளியும் உள்ளே போட்டுக்கிறேன். தக்காளி கொஞ்சம் ஒரு கொஞ்ச நேரம் வந்து பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் வந்து கொஞ்சம் மூடி வச்சு அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது கூடவே நம்ம இஞ்சி பூண்டு புதினா கொத்தமல்லி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அதையும் உள்ளே ஊற்றிக்கிறேன். அதுவும் உள்ளே ஊற்றி கொஞ்சம் லைட்டாக அந்த பச்சை வாசலாம் போகிறவே வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்கனை போட்டுடலாம். அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா என் தம்பி கச்சாயம் வாங்கிட்டு வந்திருந்தான். வீட்டு பக்கத்தில் ஒரு கடை இருக்குது, அங்கே சூப்பராக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு
இங்கே வந்து பார்த்திங்கன்னா பச்சை வாசம்லாம் போய் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா மசாலாலாம் போட்டுடலான்னு சொல்லி மிளகாய் தூள், மல்லித்தூள், சிக்கன் மசாலா, பிரியாணி மசாலா அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது பச்சை வாசம் போகிற வரையிலும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம சிக்கனை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா சிக்கனை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போட்டுக்கிறேன். சிக்கனையும் போட்டு அந்த மசாலா கூடயே வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சுக்கலாம். ஏன்னா அப்படின்னா தான் அந்த மசாலாவும் உள்ளே இறங்கி சிக்கன் நல்லா ஜூஸியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்கனும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா 4 முட்டை வந்து வேக வச்சுருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கறி லைட்டாக வெந்துருச்சு. கூடவே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து அளவாக உள்ளே ஊற்றிக்கிறேன். முட்டையும் வந்து பார்த்திங்கன்னா வெந்துருச்சு. கூடவே இது கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா உப்பு தேவையான அளவுக்கு போட்டு நம்ம லைட்டாக லெமன் புழிஞ்சு விட்டு க்ளோஸ் பண்ணி விசில் விட்டோம்னா நம்ம பிரியாணி ரெடி. ரைத்தாவும் ரெடி, முட்டையும் ரெடி, நம்ம பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.